என் பேர் குமரேஷன். நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் தான் ஒரு தடவை தான் கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை கோயிலுக்கு போகிறீங்க. இதில் என்ன உங்களுக்கு கிடைச்சிது, எங்களுக்கு கிடைக்கல? இதுதான் கேள்வி. நாங்கள் ஒரு நாள் தான் கோயில் போகிறோம், 5 நாள் கோயிலுக்கு 5 நேரம் கோயிலுக்கு போகிறீங்க, என்னதான் ஐயா கிடைச்சிது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. இது அடிக்கடி என்னிடம் நாம் சந்திக்கிற கேள்விகளிலே ஒன்று. உலகம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. வேலை செய்கிறதுக்கே நேரம் இல்லை, சாப்பிடத்துக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் 5 நேரம் தொழுகைக்கு செலவழிக்கிறீங்களா ஐயா, இது நியாயம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதலாவதாக பலர் எண்ணுகிறார்கள் இது ஒரு பெரிய சுமை என்பது போன்ற ஒரு கருத்து இருக்குது. ஒரு பெரிய சுமை, தொழுகை என்பது ஒரு சுமை. ஒரு தொழுகைக்கு அதிகமாக எவ்வளோ நேரம்? 7 நிமிடம் ஆகலாம். ஒரு 7 நிமிடம் ஆகலாம் ஒரு தொழுகையை நிறைவாக செய்வதற்கு. 5 நேரத்திற்கான தொழுகை 35 நிமிடம் ஆகிறது. இந்த 35 நிமிடத்தில் காலை நேரத்தில் வீட்டில் தான் இருக்கும், இரவு நேரத்துலேயும் வீட்டில் தான் இருக்கும். மீதி 3 தொழுகைகள் தான் வெளியிலே இருக்கின்ற நேரங்கள். அந்த 3க்கும் சேர்த்தா 20 நிமிஷம் தான் வரும். இந்த 3 தொழுகைக்கும் 20 நிமிடம் தான் வரும். என்ன பெரிதாக நம்முடைய அதை பாதித்து விட்டது? நாம் அரட்டை அடிப்பதில்லையா, தூங்குவதில்லையா, பத்திரிகை படிப்பதில்லையா, தொலைக்காட்சி பார்ப்பதில்லையா? அதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்கலாம். ஆனால் இந்த தொழுகையில தான் நேரம் விரயமாகிறது என்ற ஒரு கருத்து தவறான கருத்து. ஆகவே பெரிய ஒரு மனிதனுடைய வேலையை பாதிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய விஷயம் இல்லை. மணிக்கணக்காக தொழுதாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் 1 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க, நீங்கள் சொல்கிறதில்ல அர்த்தம் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, ஏன் கடவுளை இப்படி அடிக்கடி போய் வணங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்வது திக்ர், நினைவூட்டல். தொழுகை என்பது ஒரு நினைவூட்டல். என்ன நினைவூட்டுகிறது? இறைவன் இருக்கிறான், இறைவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், உனது செயல்களுக்கு அவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு நினைவுறுத்துகிறது. ஏனென்றால் மனிதன் மிக பெரும் மறதியாளர். ஆகவே அவனுடைய பலவீனத்தை உணர்ந்துதான் இறை உணர்வை அடிக்கடி உண்டாக்குவதற்காகத்தான் 5 நேரம் தொழுகை. இப்போ காலையில் போகிறார் பள்ளிவாசலுக்கு, போயிட்டு திரும்பி மத்தியானம் போகணும். இந்த 2க்கும் இடைப்பட்ட நேரத்தில் செய்கின்ற செயல்களை எல்லாம் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். காலையில் போயிட்டால திருப்பி மத்தியானம் போகணும், தப்பு தண்டா செய்யாத, திருப்பியும் கடவுளுக்கு முன்னால் போக வேண்டியிருக்கு. அதே போல் மாலை போக வேண்டியிருக்கிறது, பொழுது அடைகின்ற போது போக வேண்டியிருக்கிறது, இரவிலே செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பயிற்சி அவனுக்கு அளிக்கப்படுகிறது. தொழுகையினுடைய நோக்கத்தை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கு. தொழுகை என்பது வெறும் சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. தொழுகை மானக்கேடான தீமையான செயல்கள் இருந்து உங்களை தடுக்கிறது. தொழுகை நோக்கம்தான் தீமையான மானக்கேடான செயலிலிருந்து உங்களை தடுக்கிறது. ஆக இப்படி தடுக்கணும்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார், கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வை உண்டாக்குவதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. அதுக்கு தான் 5 நேரம் வச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பயிற்சி பெற்றவன் தப்பு செய்கிறான், அது வேறு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சடங்காக செய்கிறான்னு அர்த்தம். சடங்காக செய்து விடுகிறானே தவிர இறை உணர்வோடு அந்த காரியத்தை செய்யவில்லை. பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வட்டி வாங்குற ஆள் இருக்கான், 5 நேரம் தொழுதுட்டு வரதட்சணை வாங்குற ஆள் இருக்கான். கராராக இருப்பான், தொழுகையிலையும் கராராக இருப்பான், வரதட்சணையிலையும் கராராக இருப்பான். இதையும் விட்டு கொடுக்க மாட்டான், அதையும் விட்டு கொடுக்க மாட்டான், இல்லையா? இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. இவர்களைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவர்கள் நயவஞ்சகர்கள். நயவஞ்சகன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது, அவன் தொழுவான், நோன்பிருப்பான், தான தர்மங்களும் செய்வான், ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதியை மீறுவான், நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை விழுங்குவான். இப்போ நயவஞ்சகம் தானே. ஒரு பக்கம் தொழுக, ஒரு பக்கம் பொய், ஒரு பக்கம் நோன்பு, ஒரு பக்கம் அடுத்தவன் பொருளை சாப்பிட்றது. இவன் நயவஞ்சகன் தானே. ஆகவே தொழுது கொண்டும் பாவங்கள் செய்தால் அவர்களை நயவஞ்சகர்கள். அவங்களுக்கு ஏதோ ஒரு சடங்கு மாதிரி, தொழாட்டா மனசில் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு கஷ்டம் தொழலையே, அதுதான் அவங்களுக்கு தவிர அதை ஒரு இறை உணர்வுக்கான ஒரு பயிற்சியாக அவர் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் சடங்காக எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால் இந்த தொழுகை அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை.
தொழுகையினுடைய உண்மையான நோக்கம் ஒருவனை ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்குவது. அதான் அதனுடைய முழுமையான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தில் தொழுதால் தொழுகை என்பது மிகப்பெரிய மாற்றங்களை அதனிடத்திலே ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய சுமையும் அல்ல. 30 நிமிடங்கள் 35 நிமிடங்கள் செலவழிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.